உங்கள் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவு 130ற்கு மேல் உள்ளதா? இனி ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்றிக்கறி, சாசேஜுகள், கொழுப்பு நிறைந்த பால், வெண்ணெய், நெய், பன்னீர், கேக்கு மற்றும் பிஸ்கட் போன்ற பேக்கரி உணவுகளை தவிர்த்திடுங்கள். காரணம், இந்த உணவுகளில் மிகுதியான சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கிறது. இந்த வகை கொழுப்பு கல்லீரலின் ஒரு முக்கிய கதவினை அடைத்துவிடும். இந்த கதவுதான் கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்ற உதவும் கதவு. இந்த கதவு அடைந்துவிட்டால் இந்த கொலஸ்ட்ரால் இரத்தத்திலேயே அதிக மாதங்கள் தங்கி சுற்றி திரிந்து இரத்த குழாய்களினையே துளைத்தும் அரித்தும் இரத்த அழுத்தம், மாரடைப்பு, மூளையில் இரத்த கசிவு போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். அட சரி, இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க வழி சொல்லுப்பா என நீங்கள் கேட்பது எனக்கு கேட்டுவிட்டது அன்பர்களே. நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வெண்டிக்காய், வெள்ளரிக்காய், துவரம்பருப்பு, கொண்டைக்கடலை, கருப்பு பீன்ஸ், ஆப்பிள், பேரிக்காய், திராட்சை, மாதுளை, பசலிக்கீரை, வெந்தயக்கீரை மற்றும் புரோக்கோலி, இவை மாதிரியான உணவுகளை நீங்கள் தினசரி உண்டு வந்தால் இயற்கையாகவே கெட்ட கொலஸ்ட்ரால் நிச்சயம் குறையும் அன்பர்களே, மறந்து விடாதீர்கள்.